உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம். நீதிமொழிகள் 14 7 9 வரைக்கும் நாம் வாசிப்போம். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். உன் வழியை சிந்தித்துக் கொள்வது, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான். சரி, அப்போ நம்ம 4 9 மணிக்கணும். 14ஆம் அதிகாரம் 7 9 வரைக்கும் 3 வசனங்களை வாசிப்போம். அதுல நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னா, மூடன் அல்லது மூடத்தனம், யார் மூடன், இந்த மாதிரி பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதலாவது மூடன்னா யார்? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 28 26. இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்ப யாரு மூடன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இருதயத்தை நம்புகிறவனோ மூடன் என்று சொல்லப்படுது. அப்ப இருதயத்தை நம்புறதுன்னா எப்படி நம்புறது? தேவனுடைய வார்த்தையை விட அவர் நம்முடைய இருதயத்தை நம்ம நம்புறது. நான் சொன்ன சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் இருதயத்தை நம்புறது. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அதிகமான முக்கியத்துவம் பெருமை தவிர, அப்போ நம்முடைய இருதயத்தை நம்ம நம்புறது சரியா இருக்காது. அப்ப நம்முடைய இருதயத்தை நாம் நம்பும் பொழுது நம்ம ஏமாற்றப்படுவோம். ஏன்னா நம்முடைய இருதயத்தை நம்பும் போது நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ சொந்த புத்தியை நாம சாஞ்சிருக்க கூடாது. சொந்த புத்தியை சாஞ்சிருக்கும் போது நம்முடைய இருதயத்தை நம்ம நம்புறோம். சரி, நம்முடைய இருதயத்தை நம்பினா மூடனா இருக்கிறோம். நம்முடைய இருதயத்துல என்ன தோணுதோ அதை நாம் நம்பும் போது மூடத்தனமாவும் இருக்கிறோம். நாம வேற என்னமாவும் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6. நம்முடைய இருதயத்தை எந்த மனிதன் ஒருவன் நம்புகிறானோ அவனுடைய நிலைமையும் அவனுடைய வாழ்நாளும் அவனை பற்றின தேவனுடைய திட்டமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இப்போ மனுஷங்க தன்னுடைய இருதயத்தை நம்பும் போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை விட்டு முதலாவது நம்ம விலகிடுவோம். அவன் இரண்டாவது அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். பிறகு அவனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அவன் அந்தர வெளியில கரளையாய் போன செடி மாதிரி இருக்கிறான். நன்மை வருகிறது அவன் காண்றதில்லை. வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் அவன் தங்குவான். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை நாம நம்புவதனால் நடக்கிற வேலை இது. அப்ப நம்முடைய இருதயத்தை நாம எப்பவுமே நம்பக்கூடாது, மனுஷன் மேலையும் நம்பக்கூடாது. அப்ப இப்படி வரும்போது நம்ம நன்மை வருகிறதை காணாமனா ஆவிக்குரிய நன்மை இழந்து போயிடுவோம். ஒருவேளை பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு நடக்கலாம், சில கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் பூமிக்குரிய நன்மை கிடைக்குதுங்க. நிறைய காரியங்களை மழையை எல்லாருக்கும் தான் கொடுக்கிறாரு. ஆனா அது முக்கியம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம மனுஷனை நம்பும் போதும் நம்முடைய இருதயத்தை நம்பும் போதும் மூடனா இருக்கிறோம், சபிக்கப்பட்ட மக்களா கூட இருக்கிறோம் நம்ம. சரி, நம்முடைய தன் இருதயத்தை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் 28 26 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நம்முடைய இருதயத்தை கெடுப்பதற்கு நம்ம இடமளிக்க கூடாதுங்க. நம்முடைய இருதயத்தை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல இருதயத்தை நம்ம நம்பி இருதயத்தை கெடுப்பதற்கு எது உதவிகரமா இருக்குது பாருங்க. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பரிதானம்னா கைக்கூலி,
எதையாவது நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுடைய இருதயம் கெட்டிடும். பரிதானம் அப்படிங்கிறது அது உதவியா இருக்கலாம், உதவிய அன்பளிப்பா இருக்கலாம், அல்லது கைக்கூலியா இருக்கலாம், அல்லது உங்க இருதயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சோம். என தேவனை விட மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய செயல்பாட அது சொல்லிடும். ஆகையினால நம்ம இருதயத்தை கெடுக்கக்கூடிய பரிதானத்தை நம்ம ஒருபோதும் வாங்கக்கூடாது. ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். மூடனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று இப்ப கர்த்தர் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மூடனை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஒரு யார் மூடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று நம்ம பார்த்துட்டோம். அப்ப மூடனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 10:23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. அப்போ தீவினை செய்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். தீய காரியங்களை செய்வது, தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது, தேவனுடைய பிரமாணத்திற்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை செய்வது மூடத்தனம். அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். புத்திமான் அப்படி செய்ய மாட்டான். இந்த மூடன் மேன்மையானதை பேசுவான்னு கேட்டீங்கன்னா அதையும் பேச மாட்டார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மேன்மையான, அதாவது தேவனுக்கு எடுத்த காரியங்கள்ல மேன்மையான காரியங்களை பேசுவது மூடனுக்கு அவ்வளவு பிரியமா இருக்காது. நீதிமொழிகள் 17:7 வாசிங்க. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. அப்ப மூடனை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு மேன்மையான காரியங்களை, உயர்வான காரியங்களை அவன் பேசுவான்னு பாத்தீங்கன்னா அவன் பேச மாட்டான். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகுதியாக இராது. இந்த மூடனுக்கு நம்ம கனத்தையோ மகிமையோ கொடுக்க கூடாதுங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஞானத்தை அடையாத மூடத்தனமா இருக்கிற மக்களுக்கு கனத்தை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, நீதிமொழி 26:8 அது எடுத்துங்க. அவனுக்கு கனமோ மகிமையோ அல்லது மற்ற காரியங்களை கொடுக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், நமக்கு நாமே விபத்து ஏற்படுத்திக்கிறோம். நீதிமொழிகள் 26:8. மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல இருப்பான். கவன்னா உங்களுக்கு தெரியும், கோலியாத்து கல் எடுத்து கவன்ல வச்சு எரிஞ்சாரு. அந்த கல்லு நம்ம மேலே அடிக்கிறது மாதிரி நம்ம எரியத்தில் அடிச்சிடும். இப்ப மூடனுக்கு நம்ம கனத்தை கொடுத்தோம்னா நம்மளே அவன் திருப்பி மோசம் போக்குற அளவுக்கு அவன் எழும்பிடுவான். ஆனா நம்மளே தாக்குற அளவுக்கு வந்துடும். அதனால அவனு மூடத்தனமா இருக்கிறபடினால அந்த கனம் அவனுக்கு தெரியாது. மூடனுக்கு நம்ம கனத்தை கொடுத்தா கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு எது தகுதியா இருக்காதுன்னு சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 26:1. மூடனுக்கு மகிமை கூட கொடுக்க கூடாது, கனமும் கொடுக்க கூடாது, மகிமையும் கொடுக்க கூடாது. 26:1. உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. சரி, அப்போ பூமிக்குரிய உதாரணத்தை சொல்லிட்டு, உஷ்ண காலத்துல உறைந்த பனியும் அறுப்பு காலத்துல மழையும் தகுதியா இருக்காதம்மா. ஒன்று நமக்கு விளங்குது, அறுப்பு காலத்துல மழை பெஞ்சா அது வீணா போயிடும். உஷ்ண காலத்துல உறைந்த பனி இந்த உருகி போயிடும். கண்டிப்பா அப்படி வராது. அது தகுதியா இருக்க முடியாது. அப்போ என்று கேட்டீங்கன்னா, அதே மாதிரி மூடனுக்கு மகிமை கொடுப்பது தகுதியா இருக்காதுன்றார். ஒரு மூடத்தனமான மனிதனுக்கு, தன் இருதயத்தை நம்புகிற ஒருத்தனுக்கு, மனுஷனை நம்புற ஒருத்தனுக்கு அவனுக்கு நம்ம ஒரு மகிமையோ கனமோ கொடுக்க கூடாது. இந்த மூடனுக்கு மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுப்பதை பற்றியும் கொடுக்காமல் இருப்பதை பற்றி கடந்த பாடத்துல படிச்சோம். இருந்தாலும் நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 26:4. நீதிமொழிகள் 26:4. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். சரி, இதை நம்ம ஒரு நாள்ல இந்த நாணய விஷயத்துல நம்ம கொஞ்சம் காட்டணும். மூடனுக்கு உத்தரவு கொடுக்கிறது, அந்த மூடனுக்கு உத்தரவு கொடாம இருப்பது, இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அதனால இப்ப சொல்ல மாட்டோம். மூடன் கையில ஒரு செய்தியை கூட நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. அவன் நஷ்டத்தை உண்டாக்கிடுவான். நீதிமொழிகள் 26:6 படிங்க. நீதிமொழிகள் 26:6. மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். அப்ப மூடன் கையில ஒரு செய்தியோ ஒரு காரியத்தையோ அனுப்பிடக்கூடாது. நம்ம யாரு மூடன் போல தெரிஞ்சிருக்கணுங்க. அவன் இருதயத்தை நம்புவான், சொந்த வார்த்தையை பேசுவான், சொந்தமா யோசிப்பான். இந்த மாதிரி மக்களை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுக்கு கனமும் கொடுக்க கூடாது, மகிமையும் கொடுக்க கூடாது, அவன் கையில செய்தியும் கொடுக்க கூடாது, அவனுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் நஷ்டம் நமக்கு உண்டாக்கிடுவான். அவன் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா அவங்களால பேச முடியாது. ஏன் பேச தெரியாதுன்னா, அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு தெளிவா வராது.
நீதிமொழிகள் 24:7. நீதிமொழிகள் 24:7. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். அப்போ மூடனுக்கு ஞானம் எவ்வளவு தூரமா இருக்கும்? மன்னிக்கணும், 26:7 படிங்க. நீதிமொழி 26:7. நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஓமை சொல்லும் குந்தும். அப்ப மூடன் நொண்டியின் கால்கள் எப்படி குந்தி குந்தி நடக்குமோ, மூடனுடைய வாயிலுள்ள ஓமை சொல்லும் குந்துமா. சிறப்பா அவன் பேச தெரியாது. ஏன்னா அவன் இருதயத்தை நம்புறபடினால அவன் அந்த அளவுக்கு பேசுவதற்கு அவன் தகுதியாகவும் இல்ல. ஓமை சொல்லும் குந்தும். இப்ப மூடனுக்கு ஞானம் எவ்வளவு தூரம் இருக்கு? 24:7 இப்பதான் படிச்சீங்க. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்குன்றாரு. அவன் எவ்வளவு தேடினாலும் கண்டுபிடிக்கவும் முடியாது, பணம் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீதிமொழிகள் 17:16 வாசிங்க. அவனுக்கு அதுல மனம் இல்ல, அதனால கண்டுபிடிக்க முடியல. ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. பாருங்க, மனசு இல்லைன்னா கத்துக்கொள்றதுக்கோ அதை தேடுவதற்கோ மூடனுக்கு மனமும் இல்ல, விருப்பம் இல்ல, அவனுக்கு அதுல வாஞ்சியும் இல்லை. அப்ப இல்லைன்னா என்ன ஆகும்? அவனுக்கு அது எட்டாத உயரத்துல அது போயிடும். மனம் இல்லாதபடினால அவன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ அவனுக்கு அதுல விருப்பமே இல்லாத போது அவன் எப்படி கற்றுக் கொடுப்பான்? அப்ப நீங்க இதை குறித்து சொல்லும் போது என்ன செய்வாங்க? மூடர்கள் இது பாவம், இது சரி, தவறுன்னு சொல்லும் போது அந்த மூடர்கள் உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 14:9. நீதிமொழிகள் 14:9 வாசிங்க. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. அப்ப நீங்க பாவத்தை குறித்து இது பாவம், இது தவறு என்று நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா உங்களையும் என்னையும் அவங்க பரியாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்க, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். மூடன் தன் இருதயத்தை நம்புகிறான், பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான், ஞானத்தை கொள்வதற்கு மனதில்லை, தன்னை நம்புகிறான், தன்னுடைய இருதயத்தை நம்புகிறான். இவெல்லாம் மூடன். பாருங்க, அவன் வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைகளும் விளக்கங்களும் கண்டுபிடிக்காவிட்டால் தன்னை நம்பும் போது நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் இருக்கிறேன், நினைக்கிறேன் அப்படின்னா அவன் நம்புறான். அவனுக்கு பேர் என்ன பேருங்க? மூடன். இதுக்கான சில உதாரணத்தை நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரம் பரியாசம் பண்ற உதாரணத்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். இப்ப மூடன்னா என்ன செய்வான்னா, பாவத்தை குறித்து நாம கடிந்து கொள்ளும் போதோ சொல்லும் போதோ பரியாசம் பண்ணுவாங்க, நம்மளை பகைக்கும் செய்வாங்க. இந்த பரியாசம் என்ற வார்த்தையை நம்ம கடந்த வாரத்துல கொஞ்சம் படிச்சோம். பரியாசம் பண்றது பத்தி யோபு பரியாசம் பண்ணது, மற்ற காரியங்கள் பரியாசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பரியாசத்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். யோவான் 3:19-20. யோவான் 3:19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். சரி, அப்போ மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணபடினால பகைக்கவும் செய்வாங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான். எதுக்கு நடினா கண்டிக்கப்படுவதை விரும்புறது இல்லை, பாவத்தை குறித்து சொல்றது அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால இருட்டில இருக்க அவங்க விரும்புறாங்க. அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாகும். இவங்களாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை பரியாசம் செய்தாங்களா? இயேசுவை காரி துப்புனாங்களா? இயேசுவை என்ன பரியாசம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் படிப்போம். மத்தேயு 27:29-41 வரைக்கும். மத்தேயு 27:29-41 வரைக்கும். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ண பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறியும்படி கொண்டு போனார்கள். அப்படியே 27:41. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி. பரியாசம்னா என்னங்க? அவர் சொல்ற வார்த்தையை அவங்க எடுத்துக்கொள்ள, அவங்க சொல்ற தீர்க்கதரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ள, தேவன் கொடுக்கிற வார்த்தையும் எடுத்துக்கொள்ளல, இயேசு கொடுக்கிற வார்த்தையும் எடுத்துக்கொள்ளல. அதுக்கு பேர் என்ன பேரு? பரியாசம். உதாரணத்துக்கு நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19:13-14. லோத்தினுடைய மருமக்கமார் இருக்காங்க. சோதோம் கொமோரா அழிவுக்குட்பட போது
இப்ப லோத்து பிரசங்கம் பண்றாரு, நீங்க இங்க தப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அது எப்படி தோணுது பாருங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்புகிறார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கமாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பாருங்க, லோத்து நீதியை பிரசங்கித்திருக்கார். தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த பட்டணம் அழிய போது சொல்லி தேவ தூதர்கள் சொன்னதை அப்படியே சொல்றாரு. நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க பரியாசம் பண்றதாக நினைச்சுக்கிட்டாங்க. பாருங்க, பாவத்திலிருந்து தப்பிக்கும்படி நான் போதிக்கிற பொழுது அநீதியான மக்கள் என்ன செய்வாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாம பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ நீங்க அவங்களுக்கு குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அவங்க ஒரு மூடர். பாருங்க, நாம யாரையும் மூடன்னு சொல்லக்கூடாது. மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு எதுவா இருக்கிறான். நீங்க யாரையாவது மூடான் முட்டாள்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா மத்தியில சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாரோ அதை நீங்க வாசிக்கிறீங்க, அவ்வளவுதான். யாரையாவது பார்த்து நீங்க மூடன் சொல்லக்கூடாதுன்னே சொல்றாரு கர்த்தர். ஆனா கர்த்தர் சொல்றதை நீங்க அப்படியே சொல்றீங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க அதுக்கு நீங்க சொல்லல, அது கர்த்தரே சொல்றாரு. அப்படியானால் இந்த லோத்து உடைய மருமக்கமார்கள் அவர் பரியாசம் பண்றதா கண்டுபிடிச்சாங்க. இந்த பரியாசக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக என்ன பேசுவாங்க? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாதிருக்கிறார்கள். போதும் போதும். இந்த பரியாசக்காரங்க தேவனுடைய வார்த்தை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன சொல்றாங்க? சுய இச்சையின்படி நடப்பாங்க. முதலாவது பாருங்க, நான் முன்னாடியே பார்த்தோம். தங்கள் மூடன் யார் என்ன செய்வாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க, சொந்த இருதயத்தை நம்புவாங்க, இது சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி நடப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா இயேசு வருவார் என்று சொல்ற அந்த வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கெல்லாம் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் எப்போ படைக்கப்பட்டதோ அப்படி இருக்கிறது. பூர்வ காலத்திலிருந்து இவங்க எதை அறியாம இருக்காங்கன்னா, வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டா என்பதை மனதார அறியாம இருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு என்ன பேருங்க? பரியாசக்காரங்க. அவங்களுக்கு என்ன பேருங்க? மூடன். அவங்க யாருங்க? தன்னை நம்புறவங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பாருங்க இன்று வரைக்கும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையில ஒண்ணு சொல்லும் போது நீங்க கிண்டலோ கேலிகளோ பரியாசமோ அவமதிப்பதோ கூடாது. தேவனுக்கு எதிராக எடுத்து நின்று நீங்க எப்படி தப்பிப்பீங்க? தப்பிக்கவும் முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது, நீங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டா ஆமா மன்னிக்கவும், நான் செய்ய நிறைவேற்ற பிரயாசப்படுறேன் அப்படிதான் சொல்லணுமே தவிர அதுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசவே கூடாது. அதுக்கு பேரு பரியாசம், அதுக்கு பேரு மூடன், அது பேர் நம்ம இருதயத்தை நம்புறோம், நம்ம விருப்பத்தின்படி நிறைவேற்றோம். அப்படி செய்யவே கூடாது. யூதா 1ஆம் அதிகாரம் 18-19. யூதா 1ஆம் அதிகாரம் 18-19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அப்ப இந்த பரியாசக்காரர் எவ்வாறு நடந்து கொள்வாங்கன்னா இச்சையின்படி. நம்ம ஏற்கனவே 2 பேர் 3 படிச்சிருக்கிறோம். சுய இச்சையின்படி, இங்கே துன்மார்க்கமான இச்சையின்படி. பாருங்க, இச்சை என்பது விருப்பம் அல்லது ஆசை என்று கூட சொல்ல முடியுங்க. அப்போ தங்கள் விருப்பத்தின்படி, துன்மார்க்கமான விருப்பத்தின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? பிரிந்து போவாங்க, சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஜென்ம சுபாவங்க, அவங்க ஆவிக்குரிய சிந்தை இருக்காதுன்றார். இவங்கெல்லாம் நீங்க பார்க்கும்போது பரியாசம் பண்றவங்க, சொந்த இருதயத்தை நம்புறவங்க, மூடத்தனமானவங்க, அவமதிக்கிறவங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களா? நீதிமொழிகள் 27-22. இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களான்னு பாருங்க. நம்பிக்கை இருக்கா அவங்களை குறித்து? நீதிமொழிகள் 27-22.
மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. உங்க வீட்டுல உரல் இருக்கா? உரல் இருக்கா? பாருங்க, அவங்க இருதயத்தை நம்புற ஒருத்தரை பார்த்து, சொந்த விருப்பத்தின்படி நடக்கிற ஒருத்தரை பார்த்து, சொந்த கற்பனை வளங்களை சார்ந்திருக்கவங்களை பார்த்து, சொந்த யூகங்களை பார்த்து, நான் இப்படிதான் நினைக்கிறேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்ற மக்களை பார்த்து உரல்ல போட்டு உலக்கையினால நொய்யின்னு அவங்களுக்கு தெரியுதா? கடையில் வைக்கிறாங்க நொய் பார்த்திருக்கீங்களா? குருணை பார்த்திருக்கீங்களா? குருணை அரிசி பார்த்திருக்கீங்களா? அரிசியை 2-3 உடைச்சா குருணை. அதையே நீங்க அரைச்சிங்க இன்னும் இறுக்கி பிடிச்சிங்க என்ன ஆகும்? நொய்யாயிடும். நொய் கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும். அப்போ நொய்யோட நொய்ய குத்தினாலும் மூடத்தனம் போகுமா போகாதா? அவனை விட்டு நீங்காதுன்றார். அப்படியானா அவனை குறித்து நம்பிக்கை இருக்கா? இல்ல. மூடன் எப்பவுமே எப்படி இருக்கு யோசிப்பாரு. ஒரு மூடனை இங்க எப்படி அடையாளம் காணுவீங்க? பிரசங்கி 7:5-6 கொஞ்சம் பாருங்க. பிரசங்கி 7:5-6. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடரின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் அந்த மைக்கு எடுத்துங்க. அப்போ மூடன் எப்பவுமே சிரிப்பிலேயே பிரியமா இருப்பான். எப்பவும் ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு சிரிப்பாகவும் எப்பவுமே அந்த யோசனையா இருப்பான். ஆனா ஞானி அப்படி இருக்க மாட்டான். அவன் பாவத்தை குறித்து கடிந்து கொள்ள ஆரம்பிப்பான். ஞானி சில துக்கமா இருப்பான், சிந்தனை பண்ண ஆரம்பிப்பான். ஆனா மூடனை நீங்க பார்க்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பார்த்தாலும் பாருங்க, பிரசங்கி 7:3-4 வாசிங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். அதுக்காக நீங்க வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே சுருன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முகத்தை குருன்னு வச்சுக்கிட்டு இப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கு போலீஸ்காரன் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சாதாரண சிரிக்கிறது வேற, இல்ல எப்பவுமே அந்த சிரிப்பை விரும்புறது வேற. இப்ப சில மக்கள் ஆராதனை முடிந்த உடனே சிரிக்கிறதுக்கு தெரிவாங்க, சும்மா கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு. அது மூடத்தனமான செயல். பிரசங்கம் என்ன அப்படிங்கிற சிந்திக்கணுமே தவிர நம்ம சிரிப்பா சம்பந்தமா அது சொன்னீங்கன்னா கெடுத்துரும் காரியங்களை. அப்போ மூடனுடைய இருதயத்துல எப்பவுமே எதை விரும்புனா சிரிக்கிறது, கேளிக்கைகளை விரும்பிக்கிட்டே இருக்கும். அப்போ மூடன் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். எப்பவுமே நீங்க சந்தோஷமாவே இருக்க பாக்குறீங்களா? அது மூடனுடைய இருதயம். அப்ப துக்கமா இருக்க விரும்புறீங்களா? இருதயம் சீர்படும். அது வித்தியாசம் காட்டுறாரு. அப்போ நீதிமொழிகள் 15:5 யாரு அலட்சியம் பண்றாங்க பாருங்க. ஒரு நேர்மையான புத்திய அலட்சியம் பண்ணுகிற பிள்ளைகள் யாரு? மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. சரி, ஒரு நேர்மையான புத்திய நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது, அவனுக்கு பேர் மூடன் பேர். பாருங்க, நியாயமான புத்தியெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது முக்கியமானது. விவேகியா நடந்துக்கணும். நீதிமொழிகள் 5:12, 13, 14 இந்த காரியங்கள்லாம் நம்ம அலட்சியம் செய்தா கடைசியில என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 15 நீதிமொழிகள் 5:12-14 வரைக்கும். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். சரி, அப்ப அவர் என்ன செய்யறாரு? போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அவர் அலட்சியம் பண்ணியிருக்காரு. போதகத்தையும் நான் செவிசாய்க்காம போயிட்டேனே, இப்ப நான் எல்லா தீமைக்கும் உள்ளாயிட்டேன்னு சொல்லுவார். அது என்ன பிரயோஜனம்? தாறுமாறா அவர் நடப்பார். நீதிமொழிகள் 14:2. நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். சரி, அப்போ அலட்சியம் யார் பண்ணுவான் அப்படின்னா, தாறுமாறா யாரெல்லாம் சரியான வழியில போகலையோ அலட்சியம் பண்ணுவான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த மூடனுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் 14:3. மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாருண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். அப்போ மூடன் வாயில அவன் என்ன பேசினானோ அதற்கேற்ற அடிதான் கிடைக்கும் அவனுக்கு. அப்ப ஞானமுள்ள பிள்ளைகளா இருப்போம்னா தாயும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்துவோம். அவனுக்கு மூடனுக்கு எது சந்தோஷமா இருக்கும் பாருங்க? புத்தியினமா. நீதிமொழிகள் 15:21. மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். பாருங்க, மூடனுக்கு எது சந்தோஷம்னா புத்தியினமா இருதயம் இல்லாம நடக்கிறது அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறது.
இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதன்படி நடக்காத போது ரொம்ப இதாயிடும். அந்த மூடன் எதுல பிரியம் கொள்ள மாட்டாரு? நீதிமொழிகள் 18:2. நீதிமொழிகள் 18:2. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். அப்ப அவர் மனசுல என்ன இருக்கோ அதுதான் சொல்ல விரும்புறத தவிர ஞானத்துல பிரியம் கொள்ள. அப்ப நம்முடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனதில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஞானத்துல நம்ம பிரியம் கொள்றதுதான் நம்முடைய வேலை. இன்னும் என்ன செய்வாரு? 6ஆம் வசனத்துல 18:6. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். கடைசியில் அடிதான் கிடைக்கும். அவரு யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அதுல நான் தீர்க்கிறது மாதிரி அவர் ஞானி மாதிரி நினைச்சுக்குவாரு. அதுவே அவனுக்கு கேடாயிடும். 7ஆம் வசனத்தை படிங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அப்ப என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது அதுவே சிக்கிடுவார்னு சொல்றாரு. அவனுக்கு பொருள் சேருமான் பாத்தீங்கன்னா பொருள் சேராதாமா. நீதிமொழிகள் 19:10. நீதிமொழிகள் 19:10. மூடனுக்கு செல்வம் தகாது, பிரம்புகளை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மூடனுக்கு செல்வம் தகுதியாக இராது. அப்போ இது வரைக்கும் நம்ம யாரை பத்தி பார்த்தோம்னா 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை, யார் மூடன்? அவன் இருதயத்தை நம்புகிறான். அப்ப இருதயத்தை நம்புகிறவன் ஞானமாய் நடப்பது கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் தீவினை செய்யும். மேன்மையானவங்களை பேச மாட்டாரு. அவனுக்கு கனத்தை கொடுக்க கூடாது, மகிமையை கொடுக்க கூடாது, அவன் கையில செய்தியும் கொடுக்க கூடாது. அவன் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது, தூரமா இருக்கும். பணத்தை கொண்டு வந்தாலும் கிடைக்காது. பாவத்தை குறித்து சொல்லும் போது பரியாசம் பண்ணுவாங்க. இயேசுவை பரியாசம் பண்ணாங்க, லோத்துவை பரியாசம் பண்ணாங்க, நம்மையும் பரியாசம் பண்ணுவாங்க. பரியாசக்காரங்க இச்சையின்படி நடப்பாங்க, சொந்த இச்சையின்படி நடப்பாங்க, துர்மார்க்கமான இச்சையின்படி நடப்பாங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உரல போட்டு குத்துனாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மூடனுடைய எண்ணங்கள் சிரிப்பு வீட்டுல தான் இருக்கும். அவன் எப்பவும் களிப்பா இருக்க ஆரம்பிப்பான். இவன் அலட்சியம் செய்வான், பரியாசம் பண்ணுவான். பாருங்க, இந்த மூடனை பத்தி கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப மூடன் யாருங்கிறத நீங்க பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையே விருப்பம் இல்லாத மனிதன். அவரு அதுல இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க மனது என்ன சொல்லுதோ, அவங்க இறுதி என்ன சொல்லுதோ அதுலயே விருப்பமா இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப சலிப்பா இருக்கும். அப்ப அவங்க நீங்க பார்க்கும் போதே கண்டுபிடிக்க முடியும். மூடர் அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அதுல மனமே இல்லைன்றார். அப்படி இல்லாத மக்கள் அப்ப எதுக்கு சும்மா அவங்க கேட்பாங்க? வேற எதுக்காக இருக்கும் பாருங்க. ஆகையினால நம்ம இந்த மூடர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லகுவானது. கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு.